ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு நான்வெஜ் சுவையில் வந்து மீல் மேக்கர் கிரேவி தான் எப்படி பண்ண போகிறோன்ற பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து தண்ணி வந்து 2 டம்ளர் போல் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை வந்து இதில் போட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியானதும் நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அதில் இருக்கிறத வந்து எல்லாத்தையும் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சைடில் இதுக்கு உண்டான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயத்தை தான் எடுத்திருக்கேன். இதே போல் 2 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து ஒரு ஸ்மால் பீஸ், அதாவது ஒரு 3 துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பூண்டு, தேங்காய் வந்து ஒரு கை அளவுக்கு வந்து தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் இந்த சைஸில். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு. நீங்கள் புதினா இருந்தால் புதினா சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. இப்போது கொஞ்சமாக கடல் பாசி, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கசகசா வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கசகசாவுக்கு பதிலாக வந்து முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போது தேவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த அளவில் இருக்கணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து இட்லி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இது நல்லா தண்ணி ஆறிடுச்சு. இதில் இருக்க சோயா பீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி. இப்படி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சோம்புலாம் வந்து ஆட் பண்ணதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. சட்டுன்னு நினச்சா ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்படி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா அப்படியே சிம்மில் வச்சுருங்க. நல்லா வந்து திக்காக அது போல் வந்துடும். தனியாக எண்ணெய் வந்து திரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி ஒரு டம்ளர் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் தண்ணி வந்து ஒரு டம்ளர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு கலர் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் சட்டுன்னு வந்து குக் ஆகும். ஆல்ரெடி நம்ம சோயா பீன்ஸும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்கள் அது கூடவே கூட உப்பும் சேர்த்து நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான சோயா பீன்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. மீல் மேக்கர் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.